Hi, welcome to Sivakasi Samayal Express channel. ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வந்து satin stitch. இந்த satin stitch வந்து எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். எப்பயுமே எனக்கு வந்து சரியா வராது. அதனாலயே நான் பண்ண மாட்டேன். யூசுவலா வந்து satin stitch நான் யோசிக்கவே மாட்டேன். எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே நான் யோசிக்க மாட்டேன். பட் எஸ் நம்ம செஞ்சு காட்டணும் அப்படின்றதுக்காகவும் இது வந்து சந்தியாவோட ட்ரெஸ். அவள் வந்து எனக்கு சாட்டன் ஸ்டிச் தான் வேணும், சன்ஃப்ளவர் தான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால சரி பண்ணலாம், அதை அப்படியே நம்ம எல்லாருக்கும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் முதல்ல டுட்டோரியல் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு நான் தர்றேன். ஸோ இன்னும் கூட நீங்கள் ரிஃபைண்டாக பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் தரேன். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து சாட்டன் ஸ்டிச்சில் வந்து நான் வந்து சன்ஃப்ளவர் அந்த டிசைன் வந்து இந்த சுடிதாரில் வந்து நான் போட்டு ரெடியாக ஒரு சைடு வந்து நான் செஞ்சு வச்சுட்டேன். ஆல்ரெடி வந்து நான் எப்படி இருக்குன்றதுக்காக ப்ரிவ்யூ பார்க்குறதுக்காக நான் அது பண்ணேன். நல்லா வந்துச்சு. ஸோ இப்போ இந்த சைடில் வந்து நான் அதே மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு ஃப்ளார் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நான் சன்ஃப்ளவருங்கிறதுனால நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கிற கலர் வந்து பார்த்திங்கன்னா 304 ஆங்கர் த்ரெட் 304. சரியா? இந்த கலர் வந்து இதுக்கு நல்லா ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ அதில் வந்து 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துட்டு அதை வந்து நல்லா நாட் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி வச்சுருப்பீங்கல்ல, இந்த இதில் வந்து பெட்டலோட ஸ்டார்டிங்கில் அந்த மிடில் சென்டரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் எப்பயுமே வந்து எனக்கு சாட்டன் ஸ்டிச் வந்து எனக்கு எப்பயுமே சரியாக வராது. அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் எப்பயுமே இப்படி ஆரம்பிப்பேன், இல்லைன்னா இந்த ஓரத்தில் இருந்து ஆரம்பிப்பேன். அதனால எனக்கு சரியாக வராது. பட் இப்போ ரீசெண்டாக நான் படித்தது வந்து இப்படி சென்டர்லேருந்து ஆரம்பித்தோம்னா நல்லா நீட்டாக அழகாக வரும். ஸோ அதனால தான் நானும் இந்த இதுக்கு ஃபுல்லாக சாட்டன் ஸ்டிச்சே போட்டுடுவோம் அப்படின்னு நினச்சேன் நான். சரியா? இந்த மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் இந்த சைடு போட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து இந்த சைடு போட்டுடுங்க. இப்போ உங்களுக்கு நீட்டாக வரும். நீங்கள் பண்ண வேண்டியது வந்து நீங்கள் அந்த ட்ராயிங் ஸ்கெட்ச் வந்து கரெக்டாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அந்த லைன்ஸ்லேருந்து நீங்கள் மீறாமல் போகணும். அவ்வளவுதான். இப்போ இந்த சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சைடு முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த சைடுக்கு நான் வரேன். இப்போ இந்த சைடை நான் ஃபில் பண்ணிடுவேன். இந்த சைட் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு இதுதான் சாட்டன் ஸ்டிச். சாட்டன்கிறது எதுக்கு சாட்டன் கொடுத்துருக்காங்கன்னா, இது நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது அந்த இது நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா அப்படி பட்டு மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிச் வந்து பட்டு மாதிரி இருக்கும் நமக்கு. அதுக்காகத்தான் நமக்கு சாட்டன் ஸ்டிச். இப்போ இதை நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ இந்த இதுக்கு ஒவ்வொரு பெட்டலுக்கு நடுவுலையும் நான் வந்து ஒரு சின்ன இது கொடுத்துருக்கேன், சின்ன பெட்டல்ஸ் கொடுத்துருக்கேன் நான். பட் அதை வந்து இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் பெட்டல்ஸாக இருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு தப்பு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபுல் பெட்டல்ஸ், லாங் பெட்டல்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ இது வந்து அந்த பெரிய பெட்டல்ஸ் எல்லாத்தையும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து இந்த சின்ன பெட்டல்ஸ் வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதை ஃபில் பண்ணணும். இப்போ இந்த இதில் வந்து ஒரு சில கேப்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிடணும். சரியா? அதே மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கிறதுக்காக இந்த இடத்துல நான் உங்களுக்கு இன்னொரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன். அதை எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம காட்டுறேன் நான். ஸோ நான் இந்த ஃபுல் பெட்டல்ஸ் எல்லாமே சாட்டன் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். சாட்டன் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் அண்ட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் அவ்வளோதான். இப்போ நடுவில் இருக்கிறதுக்கு வந்து நான் இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுத்துருக்கேன் நான் இங்கே. ஸோ அதே தான் நான் இங்கே பண்ண போகிறேன். நல்ல டார்க்கர் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். அது வந்து ஆங்கர் த்ரெட் 380. சரியா? 380 இதுதான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இதுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறதுக்கு வந்து நடுவில் இருந்து ஆரம்பிங்க. சரியா? ஒரு சர்க்கிள்க்கு நடுவில் இருந்து ஆரம்பிங்க. இப்படி உள்ளேருந்து எடுத்துகிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து நம்ம நூலை பிடிச்சிக்கோங்க. 1 2 3. அதுக்கப்புறம் பக்கத்தில் சுற்றிக்கோங்க. இந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிக்கிற அந்த இதை வந்து நூலை வந்து விடாதீங்க. லாஸ்ட்டில் எண்டில் வர்ற வரைக்கும் விடாதீங்க. இந்த மாதிரி நீட்டாக வரும். இதுக்கப்புறம் வந்து இதை சுற்றி இந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை சுற்றி நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃபில் ஆகிடும். சரியா? நீங்கள் டைட்டாக போட்டிங்கன்னா நல்லா டைட்டாக நீட்டாக வரும். லூஸாக போட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேயா? நான் இதை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். பாருங்கள் நீங்கள். என்னங்க வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா? கண்டிப்பாக எனக்கும் பிடிச்சிருந்தது. சந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் ஆக்சுவலாக நியூ இயர் அன்னைக்கு அதை மாட்டிட்டு அழகாக இருந்தான். ஸோ அதனால் அவள் போட்டதையே நான் வந்து அந்நேரம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நான் வந்து அவளோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இதுதான். எனக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ளார் தான் வேணும், லீஃப்லாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு சொன்னதுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்னும் பெட்டராக பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஐ ஆம் வெயிட்டிங். யார் யார் வந்து சாட்டின் ஸ்டிச்சை எதுலெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாட்டின் ஸ்டிச் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ளார் வந்து நீங்கள் சின்ன ஃப்ளாராக போட்டு நீங்கள் தனியாக ஒரு எதுலையாவது நீங்கள் போட்டு ட்ரையல் பண்ணி பாருங்கள். சரியா? நீங்கள் வந்து ஒரு ட்ரையலுக்குன்னு ஒரு துணி வச்சுருப்பீங்கல்ல, அதில் நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த ஃப்ளாருக்கு நான் எடுத்தது வந்து 3 ஸ்ட்ராண்ட் ஆங்கர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி 3 ஸ்ட்ராண்டே எடுத்து ஃபஸ்ட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கூட டென்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் நீங்கள் என்ன ஃப்ளார்னாலும் நீங்கள் போடலாம். எந்த ஒரு இதுக்குமே வந்து நீங்கள் சாட்டன் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம், ரொம்ப அழகாக வரும். மெயினாக என்னென்னா அந்த நடுவில் எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஓரத்தெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அப்போனா வந்து உங்களுக்கு கரெக்டாக வருது. நான் எப்பயுமே நான் பண்ணுற தப்பு என்னென்னா
ஓரத்துலேருந்து ஆரம்பிப்பேன், இஷ்டத்துக்கு வரும், மாறி மாறி வரும். ஸோ அதனால் எனக்கு எச்சல் வந்து நான் பண்ண மாட்டேன். பட் இந்த மாதிரி நடுவில் இருந்து ஆரம்பித்தோம்னா ரொம்ப அழகாக வருது, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. இதை வந்து இன்னும் கூட நிறையா விதத்தில் நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம். சாட்டன் ஸ்டிச்சே வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம். அதுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய வேரியேஷன்ஸ், உங்களுடைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்து நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட இமெயில் ஐடி இது. நீங்கள் என்னோட இமெயிலுக்கு அனுப்ப உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு மெசேஜாக வந்து நீங்கள் பண்ணதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்க, அனுப்புனீங்க அப்படின்னா ஐ பி வெரி ஹாப்பி. ஸோ யா, இதுதான் வந்து சாட்டன் ஸ்டிச். இதுக்கு அடுத்து வந்து இன்னும் நான் நிறைய சூயிங் டுட்டோரியல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒன்றுனா நான் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, கொஞ்சம் வேறு வேலைகள் இருந்தது. ஸோ அதனால் நல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. பட் ஃப்ரம் நவ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ரெகுலராக போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்னால் எவ்வளோ தூரம் முடியுதுன்னு. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் until then take care and bye.